Hi guys, welcome back to my channel. Hope you are doing good. So இன்னைக்கு வந்து like most important question அப்படின்னு சொல்லலாம், most asked question அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கான ரீசனே இந்த கொஸ்டினால தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டினை வச்சு தான் இந்த வீடியோவே நான் வந்துட்டு vlog-ஆ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பராக சொல்லிடுறேன். எந்த மாதிரியெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்க்கு என்ன தான் போடுறது, ப்ளீஸ் சஜஸ்ட் சம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் இது சீரம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் நீ என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற, அது எனக்கு சொல்லு, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த எப்படி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறது இப்படி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த கொஷின் இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக லாங்காக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் தட் அண்ட் கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஸோ நடுவில் பார்த்துட்டு லைக் இப்படி தான் சொன்னாங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. யா தட்ஸ் இட். ஸோ இப்போது லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ ப்ராப்பர்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா லைக் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். லைக் கம்ப்யூட்டரை எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து நிறைய நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸ்கின் டைப்பை வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும், ஸ்கின் டெக்ஸ்டரும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு என்ன போட முடியுமோ அதை வந்து போட்டுற முடியும். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். லைனாக இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பிக் மாதிரி கூட போடுறேன் உங்களுக்கு. இந்த சைடு டெக்ஸ்டர்ஸ்லாம் சும்மா நானே அப்படி சொல்கிறேன். எனக்கு இமேஜாக கிடைச்சிச்சுன்னா அதை அதிகம் நான் ஆட் பண்ணுறேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் டைப் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். லைக் அது வந்து நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரான் ஸ்கின், அப்புறம் மெச்சூர்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் வந்து ஸ்கின் டைப்ஸில் இருக்குது. ஸ்கின் டெக்ஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், ஆக்னீஸ் இருக்கும், அப்புறம் போர்ஸ் இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்கும், அப்புறம் ரெட்டிஷ்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்கின்ல டெக்ஸ்டர்டாக ஒரு ஃபார்மில் இருக்கிறது வந்து டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்கின் டைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெயினாக ஒன்று சொல்கிறேன். யாருமே பிளைண்டாக வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கேட்டிங்க அவங்க சொன்னாங்கன்னு பிளைண்டாக நீங்கள் வந்து சஜஷனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. மைட் பி 1 or 2 யூஸ் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்டில் 99% வந்து யூஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது. எப்படி அப்படின்னு சொல்கிறோன்னா, அவங்க வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, அவங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இது நல்லா தான் ஒர்க் ஆகுது, இது நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்கின் டைப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின் டைப் அண்ட் ஸ்கின் டெக்ஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது ஒன்றுமே நம்மளுக்கு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறப்போ என்னால் டக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் ஃபோனில் கேட்பீங்க, இல்லாட்டி அம்மாவோட ஷாப்பில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் வந்து கேட்டிருப்பீங்க. என்னால் ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியாது. அண்ட் மெயின் திங் வந்து அஃபோர்டபிலிட்டி. அது வந்து என்னால் வந்து டேரெக்டாக இது வந்து சொல்லக்கூடாதுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் திங். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒவ்வொருத்தரால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒவ்வொருத்தனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாமலும் இருக்கும். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து மாட்ரேட்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஹை எண்டுக்கும் போக மாட்டேன், அதே மாதிரி லோ பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். மாட்ரேட்டாக இருக்கிறதுல என்ன ப்ராடக்ட் என்னுடைய ஸ்கின் டைப் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அனலைஸ் யுவர் ஸ்கின் டைப் அண்ட் கோ ஃபார் த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்கின் டைப்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நான் அதை பற்றி சொன்னேன்னா அது பெரிய ப்ராசஸாக போகும். ஸோ சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். நார்மல் ஸ்கின்னா ஒன்றுமே இல்லை, நல்லா ஈவன் டோன்டாக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், எந்த ஒரு பம்ப்ஸ், எந்த ஒரு ரேஷஸ், எந்த ஒரு ஆக்னி இதுவுமே இல்லாமல் நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுதான் வந்துட்டு நார்மல் ஸ்கின். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா அதே டீ ஜோன் அண்ட் இந்த ஜோனில் வந்துட்டு மாட்ரேட்டாக இருக்கும், ஆயிலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால் லைக் காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீ ஜோன் அப்புறம் இந்த அங்கங்கே வந்துட்டு ட்ரையாக இருக்கிறது, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது, ஒயிட்டிஷாக ஃபார்ம் ஆகும் இல்லையா,
அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின். அதே T zone உங்களுக்கு ஆயிலியாக இருக்குது அண்ட் இங்கேயும் மறுபடியும் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸு. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா அதே சமயம் ரெட்டிஷாக இருக்கும், பேட்சியாக இருக்கும். ஸோ ஆல் நோ சென்சிட்டிவ் ஸ்கின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் போட்டாலுமே வந்துட்டு ஒர்க் ஆகாது, சீக்கிரம் ரெட்டிஷ் ஆயிரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் வந்து நான் காமனாக இருக்கிற ஸ்கின் டைப் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் டெக்ஸ்டர்ஸ் பற்றியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், மீஸ் இருக்காது. அண்டு குட்டியாக அப்பப்போ வர்ற ஆக்னியோடைய மார்க்ஸ் வேணும்னா இருக்கும், அவ்வளோதான் ப்ராப்ளம். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் வந்து அனலைஸ் பண்ணி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ் சொல்லிடுறேன். இப்போதைக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் ஆகும், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் ஆகும், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி காம்பினேஷன் ஸ்கின் கூட அனலைஸே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் கரண்ட் டைமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேசிக் மாய்ஸ்சரைசர். வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயுமே போல், வீட்டில் தான் இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லாட்டி ஈவினிங் டைம்ஸில் இல்லாட்டி மார்னிங் டைம்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஆலோவேரா ஜெல். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது ஜஸ்ட் 60 rupees தான் இருக்கும். 60 முன்னே 60 இருந்தது, இப்போ இது 65 ஆகிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர். பட் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு ஓரளவுக்கு உங்களோட ஸ்கின் நார்மலாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் யுவர் ஸ்கின் இஸ் லைக் காம்பினேஷன் ஸ்கின்னா இது யூஸ் பண்ணலாம். பட் இட் டசன்ட் ஒர்க். 50-50 தான் ஒர்க் ஆகும். லைக் ரொம்ப மினிமலாக தான் ஒர்க் ஆகும் இது அப்ளை பண்ணும். ஸோ இது வந்து லைக் ஐ கேன் கிவ் த ஷூரிட்டி லைக் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். லைக் பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பர் லைட் ஜெல் அப்படின்னா லைக் வாட்டரியாக இருக்கும். ஸோ தட் வாஸ் த மெயின் திங். அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. பட் உங்களுடைய ஸ்கின் வந்து உடனே ஒரு ஸ்மூத் அண்ட் ஹைட்ரேட்டட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பட் நான் சொல்லிட்டேன்றதுக்காக உடனே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா திட்டாதீங்க. ஜஸ்ட் அனலைஸ் யுவர் ஸ்கின் அண்ட் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட் இஃப் யூ வாண்ட். நான் வந்து 2 சன்ஸ்க்ரீன் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு நியூட்ரோஜினா சன்ஸ்க்ரீன். சின்ன டியூபே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மாமாஅர்த் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா இது ஐ ஓன்ட் சஜஸ்ட் ஃபார் எனி ஒன். பிகாஸ் இது வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஓன்ட் சஜஸ்ட் திஸ். அண்ட் இது வாங்கினாலும் எனக்கு பர்சனலாக வேஸ்ட் ஆகுது. பட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு throw this, you don't buy this. And மாமாஅர்த் வந்துட்டு ஓகே, ஓவரால் எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது வந்து க்ரீஸியாக இல்லை, ஒயிட் கேஸ்ட் கொடுக்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே. ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது, சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் கொஞ்சம் க்ரேயாக மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரேயாக மாறுறது வந்து இந்த நியூட்ரோஜினால கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும். அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணேன். சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வேணும்னா தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, என்னென்னலாம் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாமாஅர்த் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு I'll suggest you people to try if you can afford. இதுவும் அஃபோர்ட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் 120 rupees தான். பட் இதை விட பெருசாக ஒரு பாக்ஸில் இருக்கும், 360 சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகிற மாதிரி இருக்கும். இது 499 சம்திங் இருக்கும். பட் அடிக்கடி ஆஃபர் போடுறதுனால 399 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். 699 or 799 வந்துட்டு எனக்கு 3 ப்ராடக்ட்ஸ் கிடச்சிது. பட் இது ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னாலே 499 rupees போட்டிருக்காங்க. பட் இது 3யுமே சேர்த்து எனக்கு வந்து 799 rupees வந்து ஆஃபரில் வந்தது. எந்த ஆஃபரில் அப்படின்னா ஃபோன்பேயில் எனக்கு வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதில் ஆஃபர் வந்ததுனால இதை நான் வாங்கினேன். சீரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சீரம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு சர்டன் ஏஜ் லிமிட்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரம் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போதைக்கு குட் வைப்ஸ்னோட ரோசிப் சீரம் யூஸ் பண்ணிருக்கேன். இது ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய சீரம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். லைக் விட்டமின் சி சீரம்,
அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். டக்கு நேம் ஞாபகம் இல்லை. பட் எனக்கு பர்சனலாக வந்து செட் ஆன ப்ராடக்ட் வந்து இந்த ரோஸ் ஹிப் சீரம். ஸோ அதனால் இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டே டு டே மார்னிங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு போகலாம், இல்லை ஈவினிங் டைம்ஸில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம் போட்டுட்டு கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதான் அந்த டெக்ஸ்டர் பேஸ் பண்ணி தான் சீரமும் வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ட்ரை அண்ட் எக்ஸ்ப்ளோர் சம் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மை ஃபேஸ். லைக் சாலிசைக்ளிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நியாசினமைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் ஐ ஹேவன் ட்ரைட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வந்து ஆசிலேஷன்ஸில் இருக்கேன். பட் இப்போது வந்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணணுன்றதுனால நான் அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது ட்ரை பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், எல்லாமே சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் which I am using and which is very suitable for my skin. ஸோ உங்களுக்கு என்னுடைய ஸ்கின் டைப் மாறி ஸ்கின் டைப் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க, நான் ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணுறேன், இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல க்ரீம் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குவீங்க. பட் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு க்ரீம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டாக ஸ்கின் டெக்ஸ்டர் கிடைக்கும். அப்புறம் அது மேலே நீங்கள் பவுடர் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியவோ இல்லை நார்மல் டே டு லைஃப் போயிடுவீங்க. பட் இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டுட்டு அதை மட்டும் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு போனீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி பிரைட்டாக இருக்காது, ஃபேஸு ஜஸ்ட் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்குமே தவிர்த்து அது எந்த ஒரு பிரைட்னஸும் கொடுக்காது. இட் ஜஸ்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் யூவி ப்ரொடெக்ஷன்லேருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஐ கேன் கோ. இப்போ எனக்கு வந்து அது பழகிடுச்சு. எனக்கு அப்படி இருந்தாலும் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது யூஸ் பண்ணிட்டு எனக்கு இது வந்து பொலிவாகவே இல்லை, பிரைட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் பிரைட்டாக இருக்கணும்னா அதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ரீம்ஸ் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ், பிபி க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் நான் வந்து டேரெக்டாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் சஜஸ்ட் பண்ணிட மாட்டேன். நான் ஒரு ப்ராடக்ட் சொல்லி அது நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த அக்கா இது சொன்னாங்க, இந்த பொண்ணு இது சொல்லிச்சு, ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் ஓகே யூ கோ ஃபார் யுவர் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்னுடைய நார்மல் ஸ்கின்னில் நான் இப்போ வந்து என்னுடைய பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் அண்ட் அதுக்கு மேலே எதுவுமே அப்ளை பண்ணாமல் பவுடர் மட்டும் போட்டு எப்படி என்னுடைய ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நான் ஜஸ்ட் மிஸ்ட் லைக் ரோஸ் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அது மேண்டட்டரி கிடையாது, பட் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால அதை நான் போடுறேன். தென் பாண்ட்ஸோடைய சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் ஜெல் யூஸ் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் பியூர்லி வாட்டரி கைண்ட் ஆஃப் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது, க்ரீமியாக இருக்காது, க்ரீஸியாக இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும், ஃபேஸில் எதுவும் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி காட்டுறேன். 2 பக்கமும் வந்துட்டு 2 சன்ஸ்க்ரீனுமே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்துட்டு க்ளோவி சன்ஸ்க்ரீன், க்ளோவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நார்மலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அது 2மே யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நார்மல் டெக்ஸ்டரில் இருக்கும், எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்காது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும் 5 மினிட்ஸ் வரையும். அதனால் ரெடி ஆகும்போது கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு கொஞ்சம் செட் ஆக டைம் கொடுங்க. ஸோ இந்த க்ளோவியாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் தென் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் மாமாஅர்த்தினுடைய லிப் பாம் இன்றைக்கி யூஸ் பண்ணலை, இன்சைட் பிராண்டினுடைய லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டிண்டட் லிப் பாம், கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் ஷேட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எந்த ஒரு க்ரீம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் பவுடர் மட்டும் உங்களுக்கு செட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் என்னோடய பேசிக்கான ஒரு பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரெகுலராக சைல்டுஹுட்லேருந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஷவர் டு ஷவர் பவுடர். ஸோ சம்மருக்கும் அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் அதை அப்ளை பண்ணி காட்டிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு லைக் என்னுடைய ஷேட், என்னுடைய ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி ஒரு பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஹோப் யூ ஃபைண்ட் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அட்லீஸ்ட் தே கேன் யோசிப்பாங்க. ஓகே இந்த மாதிரி இருக்குது, நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஐ கேவ் திஸ் ஹிண்ட். ஐ எம் 100% ஷூர் தட் ஐ கேவ் சம் டிப்ஸ் ஃபார் யூ அண்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.